கத்திரிக்காய் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதே கத்திரிக்காயை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெசிபி செய்யலாமா? சுட சுட சாதத்தோட இந்த கத்திரிக்காய் சட்னியை ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டீங்கன்னா குழம்பே உங்களுக்கு தேவைப்படாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த சட்னி செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லியும் சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா வாசனை வர வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வாசனை வர வரையும் வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் நம்ம இதோடையே சேர்த்துடலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாயும் 3 வரமிளகாயும் இதோட நான் சேர்த்துறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கடைசியாக ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் இதோடு சேர்த்து மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சுத்தமாக தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம வதக்கி எடுத்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கத்திரிக்காயும் மல்லி இலையும் சேர்த்த போகிறோம். சேர்த்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொரகொரப்பாக பல்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 வரமிளகாயும் இதோட சேர்த்துருங்க. நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காயும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னியை இந்த ஆயிலில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த கத்திரிக்காய் சட்னியை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் சட்னி தோசை, இட்லி கூடயும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.